வணக்கம். ரேஜிங் புல் ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. கதாபாத்திரங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக செதுக்கியிருந்தாங்க. எமோஷனல் ஆகிட்டேன். கேரக்டர் பேசிட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டுருக்கும் போயிட்டுருக்கும். இந்த இன்பெக்ட் கேப்பில் கேரக்டர் வரணும், அங்கே போகணுன்ற ஒரு டைமிங். என்னுடைய திரைக்கலைஞர்களாக என்னுடைய படத்துலையும் நான் பயன்படுத்து இந்த கலைஞர்கள் நிச்சயமாக சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க. வணக்கம். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க. சில நிகழ்வுகள் நம்ம மனசில் ஆழமாக பதியும். நான் வளர்ந்தது எல்லாமே நாடக கம்பெனியில் வளர்ந்தேன். இப்போ நிறையா நாடகங்கள் பார்க்குற சூழல் இல்லாமல் போச்சு. நான் ஒரு டைரக்டர் ஆன பின்னாடி நாடகங்களை பார்க்க முடியல. வீட்டில் டிவிஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இங்கே வரும்பொழுது இங்கே இருக்கும் சகோதரிகள் நடிக்கும் பொழுது ரொம்ப எனக்கு ஒரு எமோஷனல் ஆகிட்டேன். நிறையா விஷயங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்துச்சு. எல்லா கதாபாத்திரங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக செதுக்கியிருந்தாங்க. ஒவ்வொரு கதைகளும் பார்த்திங்கன்னா ஒரு சமுதாய நோக்கத்தோடு இருந்ததுனால அந்த கதாபாத்திரங்களாம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாயிட்டாங்க ஒவ்வொரு கதாபாத்திரமே. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களுடைய டைமிங். ஏன்னா நடிப்பில் ரொம்ப முக்கியமானது டைமிங். ரொம்ப முக்கியம் டைமிங். ஏன்னா ஒரு கேரக்டர் பேசிட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டுருக்கும் போயிட்டுருக்கும். இந்த இன்பெக்ட் கேப்பில் கேரக்டர் வரணும், அங்கே போகணுன்ற ஒரு கிராஃப்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். சினிமாவுக்கு முக்கியம். இந்த கலைஞர்களை மிக தெளிவாக பண்ணாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப அவங்கள பாராட்டுறேன். நான் இந்த கலைஞர்கள் நிச்சயமாக சினிமாவுக்கு வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவாங்கன்றதில் எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கலைஞர்களை விரைவில் என்னுடைய திரைக்கலைஞர்களாக என்னுடைய படத்துலையும் நான் பயன்படுத்த போகிறேன். அது நிச்சயமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.